சோ நிறைய பேர் வந்து ஸ்ட்ரகிள் பண்றது இப்போ வந்து ப்ராப்பரா எப்படி ஒரு குழந்தைய வளர்க்கறது அப்படின்றதுதான். ஏன்னா பிஸி லைஃப்ல வந்து நம்மளோட ஸ்கெடியூல் எல்லாமே வந்துட்டு நம்ம குழந்தையும் சேர்த்து வந்து மெயின்டைன் பண்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது. ஒர்க்கிங் பேரண்டா இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் அவங்க வந்து ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்கை வந்து மேனேஜ் பண்ணி குழந்தைய மேனேஜ் பண்ணி அதுக்கப்புறம் இன்னும் 2-3 குழந்தைங்க இருந்துச்சுன்னா அதை எப்படி வந்து ப்ராப்பரா வளர்க்கறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஹெட்டேக்கா வந்து இருக்குது. இது வந்து பெண்களுக்கு மட்டும் கிடையாது, அம்மா மட்டும் கிடையாது, அப்பாவும் வந்து ஈக்குவலா பேரண்டிங்ல வந்து இருக்காங்க. இதுதான் வந்துட்டு இந்த வீடியோல வந்து விளக்கமா பார்க்க போறோம். வெல்கம் டு கிளாம் ஸ்மைல் டாக் சேனல். ஐம் டாக்டர் சத்யா ஹியர். ஸோ ஏன் வந்து சைல்டு சைக்காலஜி வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இதுக்கு வந்து நம்ம நிறைய படிச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய குழந்தைய வந்து நீங்க ப்ராப்பரா அப்சர்வ் பண்ணாலே போதும். ஸோ அவங்க வந்து எது பிடிக்குது, அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறத அமைதியா நீங்க வந்து குழந்தைய கவனிச்சு பாருங்க. அதே மாதிரி குழந்தைகிட்ட வந்துட்டு, ஏன்னா குழந்தைங்க முக்காவாசி லேர்ன் பண்றது வந்து அவங்களோட பேரண்ட்ஸ், அவங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட் பிளஸ் ஸ்கூல் கோயிங் சைல்டா இருந்துச்சுன்னா அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட், அப்படிதான் எக்ஸ்போஷர் வந்து அவங்களுக்கு முதல்ல வந்துட்டு ஆரம்பிக்கும். சோ அப்பவே குழந்தையோட மூளையில வந்துட்டு நம்ம ஒரு நல்ல விஷயத்த விதைச்சோம் அப்படின்னா அது உலகத்தை பாக்குறதும் வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும். சோ அது இல்லாம வீட்டிலேயே நம்ம வந்துட்டு பேரண்ட்ஸுக்குள்ள வந்து சண்டை போடுறது அப்படி இல்லை அப்படின்னா, நம்ம வந்துட்டு குழந்தைய வந்து சரியா வந்து கவனிக்காம இல்ல அது கூட நம்ம கரெக்டா டைம் ஸ்பெண்ட் பண்ணாம அவங்கள வந்து கரெக்டா லிசன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து குழந்தை ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்றாங்க அப்படின்னா அதை வந்து காது கொடுத்து கேளுங்க, அதை கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க. சோ கிரிட்டிசைஸ் பண்ணும்போது அது அடுத்த தடவை உங்ககிட்ட வந்து சொல்லாது. சோ இது வந்து நம்மளுக்கு ஒரு நம்ம வந்து நம்மளோட பேரண்ட்ஸ் என்னெல்லாம் நம்மளுக்கு வந்துட்டு ஒழுங்கா பண்ணல அப்படிங்கறத நம்ம யோசிச்சு பார்த்துட்டு அது நம்மளோட குழந்தைக்கு வந்து நம்ம பண்ணக்கூடாது. சோ இது வந்து சொல்றது ஈஸி, பட் செய்யறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். சோ ஃபர்ஸ்ட் திங் வந்து நீங்க அடிக்குவேட் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ரெண்டாவது குழந்தைய வந்து அப்சர்வ் பண்ணுங்க. அது ஏதாவது சொல்ல வந்துச்சு அப்படின்னா அதை இன்டரப்ட் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு காது கொடுத்து கேளுங்க. அதை கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க. அதை வந்துட்டு பாசிட்டிவா, அதை மோட்டிவேட்டடா, எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் நம்மளோட பேரண்ட்ஸ் இருக்காங்க, நம்மளுடைய வீட்டுல வந்து சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த குழந்தைக்கு வந்து மனசுல ஆழமா பதிஞ்சது அப்படின்னா அந்த குழந்தை வந்து எதனாலுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணும், அது தவறான வழியில வந்து போகாது. சோ அந்த ஒரு பாண்டிங் வந்து நீங்க கிரியேட் பண்ணணும் உங்களோட குழந்தையோட. அதனால நீங்க வந்து எக்ஸ்ட்ரீமா வந்து பேம்பர் பண்றதோ இல்ல எக்ஸ்ட்ரீமா வந்து அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதோ வந்து தவிர்த்துட்டு நியூட்ரலா இருங்க. ஒரு விஷயம் அந்த பொண்ணு தப்பா வந்து பண்றாங்க, பொண்ணோ பையனோ வந்து தப்பு பண்றாங்க அப்படின்னா நீங்க அதை வந்துட்டு கொஞ்ச நேரம் வந்து அப்சர்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ராப்பரான வேலை வந்துட்டு அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சோ அதை விட்டுட்டு ரியாக்ட் பண்றதுனால அந்த குழந்தையோட மைண்ட் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தான் வந்துட்டு அஜிடேட்டட் ஆகுமே தவிர வந்து காம் ஆகாது. அடுத்த முக்கியமான விஷயம் வந்து சின்ன குழந்தையிலேயே ஒரு வயசு 2 வயசு இருக்கும் போதே, இப்போ உங்களுக்கு ஒரு பையன் பொண்ணு 2 இருக்காங்க அப்படின்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை வந்து அப்பவே நீங்க வந்துட்டு சொல்லி கொடுக்கணும். ஏன் வந்து அப்படின்னா அது வந்து பின்னாடி அந்த குழந்தை வளர்ந்து உலகத்தை பார்க்கும்போது அப்பதான் வந்து அவங்க வந்து 2 பேருமே சமம், எப்படி வந்து மரியாதையோட வந்து ட்ரீட் பண்ணணும், ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படிங்கறத வந்து சின்ன வயசுலயே வந்துட்டு அவங்க கத்துக்குவாங்க. இன்னொன்னு, நீங்க அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும். சோ நீங்க தான் வந்து உங்களோட பிஹேவியர் வந்து மாத்துறது கஷ்டமா இருந்தாலும் உங்க குழந்தைக்காண்டி ஒரு நல்ல பெட்டர் சொசைட்டிக்காண்டி நீங்க வந்து அதை ட்ரை பண்ணி அதை சேஞ்ச் பண்ணதான் செய்யணும். உங்களோட ஸ்பௌஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரெஸ்பெக்ட் கொடுங்க. அதை பார்த்து உங்களோட குழந்தை வந்து கத்துக்கும். சோ இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து உங்களோட லைஃப்ல கொண்டு வந்தீங்க அப்படின்னா நாளைக்கு உங்களோட குழந்தைய வந்துட்டு ஒரு பெட்டரான சொசைட்டில ஒரு பெட்டரான ஒரு பிளேஸ்ல வந்து வைக்கலாம். இந்த மாதிரி ஒரு கிரைம் ரேட் வந்து நடக்காது. நம்ம போயிட்டு ஜஸ்டிஸ் வேணும் அப்படின்னு நம்ம நிக்க மாட்டோம். ஏன்னா நம்மளோட டியூட்டியை வந்து ப்ராப்பரா பண்ணோம் அப்படின்னா சொசைட்டி ப்ராப்பரா இருக்கும். சோ ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் வந்து ப்ராப்பரா நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா, ஏன்னா வந்து சொசைட்டி அப்படிங்கிறது எல்லாரும் சேர்ந்ததுதான். சோ ஒவ்வொருத்தரும் வந்து சேஞ்சஸ் கொண்டு வரும்போது ஓவராலா வந்து சொசைட்டி வந்து சேஞ்ச் ஆகும். இந்த வீடியோ வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும். சோ தட் அவங்களும் ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் வந்து கொண்டு வருவாங்க. தேங்க்யூ.